வணக்கம் நண்பர்களே. ஆனி மாதம் அப்படிங்கிறது காலச்சக்கர புருஷத்தின் 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சூரியன் உட்கார போகிறார். இந்த சூரியனானவர் 5ஆம் இடத்துக்காரர். புத்திசாலித்தனம், அறிவு, தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த ஸ்மார்ட்னஸ், இது எல்லாத்தையுமே இந்த 3ஆம் இடத்துல முயற்சிக்குள்ளர கொண்டு வந்துடுவார். அவருடன் சேர்ந்து புதனானவர் உட்கார போகிறார். 3ஆம் இடத்துல ஆட்சியாக உட்காருவார். இந்த ஆனி மாதத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஜேஷ்டை மாதம்னு பேர். ஜேஷ்டைனாக்க கேட்டை நட்சத்திரம்னு பேர். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வரும்போது தான் பௌர்ணமி இந்த மாதத்தில் வரும். ஒரு மாதத்துக்கும் பேர் இப்படி தான் அமையும். பௌர்ணமியில் வர வர அதுக்கு பேர் அமைச்சிடுவாங்க. அப்போ ஜேஷ்ட மாதம். அப்போ அஷ்டமத்திலே சந்திரன் வருவார், காலச்சக்கர புருஷத்தினே. அப்போது இந்த ஜேஷ்டை வருதுன்னா 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் தொடர்பாயிடும். அப்போது உங்களுக்கு பல புதிய அந்த எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் அது எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்ப்ளோர்டு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சூரியனும் சந்திரனும் கொடுக்க இருக்கிறார்கள். இதனுடைய இன்னொரு எஃபெக்ட் பார்ப்போம்னா 8ஆம் இடம்னா கஷ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ மழை விஷயத்தில் போய் இப்போ வடநாட்டில் நிறைய மழைகள் கொடுப்பார். ஹிமாச்சலம் அப்படிங்கிற ஏரியாவிலலாம் கொஞ்சம் ஃப்ளட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். லேண்ட்ஸ்லைட்ஸ். பொருளாதாரத்தில் போய் பார்த்தோம்னா இந்த கோல்டு, சில்வர் அப்படிலாம் ப்ரைஸ் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக பார்த்தோம்னா நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொடுப்பார். இஃப்ஸ் அண்ட் பட்ஸாக இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையை இந்த ஆனி மாதம் தாங்கி வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஆனி மாதத்தினுடைய அவுட்லைன் நமக்கு புரிஞ்சிச்சு. இதில் ஆனி உத்திரம் அப்படின்னு 22ஆம் தேதி அன்று வரும். அன்றைய நாளிலே முக்கியமாக சிவனுக்கு திருமஞ்சனம், அந்த நாளை நடராஜ பெருமானுடைய அபிஷேக ஆராதனையில் பண்ணுவதனாலே சிறந்த பலன்கள் உண்டு. அதே மாதிரி ஜேஷ்டை அப்படிங்கிற இந்த பௌர்ணமி தினத்தன்று ஜேஷ்டாபிஷேகம் என்ற நிகழ்வுகள் சிவ வைஷ்ணவ கோயிலில் நடக்கும். இதனாலும் நமக்கு நல்ல பலன்கள் உண்டு. சனி பிரதோஷம் 27ஆம் தேதி அனுஷ நட்சத்திரத்தின் சாரத்திலே இருக்கும்போது, சந்திரன் இருக்கும்போது வருகிறது. அன்றைய நாளிலே கடன் அடைப்பதும் ரொம்ப விசேஷம். அன்றைய பிரதோஷ நாள் ரொம்ப விசேஷமாக நமக்கு உயர்நிலையை கொடுக்கக்கூடியதாக அமைகிற இந்த ஆனி மாதம் எல்லாருக்கும் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா வரக்கூடிய நாளில் இந்த உத்தராயணம் என்கிற புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாதம் பிறக்கப் போகிறது. அதனால் தேவர்களின் பகல் பொழுதுக்கு ஒரு எண்டு வரக்கூடிய நாளாக இருந்ததுனால என்னெல்லாம் நம்ம கேட்டு பெறணுமோ அதெல்லாம் இந்த மாதத்தில் கேட்டு பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துடைய நுட்பம். அதனால் இந்த மாதம் ரொம்ப அலர்ட்டாக எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஒரு ராசிக்கு எப்படின்னு பலன் நம்ம தொடர்ந்து காண்போம். வாருங்கள். மகர ராசி நண்பர்களே, எவ்வளவு தூரம் அடித்தாலும் தாங்கிற ஆள் அப்படிங்கிற மாதிரி ஏற்றிவிட்ட ஏணி ஒன்று நின்றபடி நிற்கிறது, ஏறிவிட்ட ஒரு மனமோ வேறு வழி நிற்கிறது, ஏற்றியதும் குற்றமில்லை, ஏணியிலும் பாவமில்லை, மாற்றியது கடவுள் என்னும் மாயக்காரன் லீலை அம்மா அப்படின்னு சொல்வா. அப்படி எந்த லீலையுமே உங்களுக்கு மனசில் போட்டுக்காமல் யார் என்ன பண்ணால் என்ன, நான் என் காரியத்தை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு 10ஆம் இடமான கர்மத்தை பண்ணி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆனி மாதம் என்கிற மாதம் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமையப்போகிறது. அஷ்டமத்துக்குரிய சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் மறையப் போகிறார். இந்த 6ஆம் இடம்ங்கிற சூட்சமான இடம். அடுத்த வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். 6 அப்படிங்கிறது சூரியனின் மறைவு அப்படின்னு இல்லாமல் சூரியனால் வரக்கூடிய பொருள் வரவுன்னு எடுத்துக்கோங்க. பணம் வரும். கொடுத்த பணம் நிற்குது சார், சிக்கலாகி போச்சு சார், பணம் வரும் சார். வழக்குகள் எல்லாம் இருக்குது, ஆரோக்கியம் மேம்படலை, எதிரிகள் தொல்லை, எல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை இந்த சூரியன் உங்களுக்கு வரப்பிரசாதமாக தர இருக்கிறார். புதன் 6ஆம் இடத்தில் இருப்பது நல்ல ஆடை ஆபரண சேர்க்கையை கொடுப்பார். அப்போ புதிய வரவுகளுக்கான வாய்ப்பு, சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார், உங்கள் ராசியை பார்க்குறார், அது போல் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார்.
இந்த 3, 7, 11 அப்படிங்கிற இடத்துலேருந்து. அப்போ உங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் இது. அப்போ நல்ல ஒரு ஸ்திதியில் இருக்குது மகர ராசி. இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் டியூன் பண்ணுங்கள் உங்களை. எப்படி என்னென்ன பண்ணணும், என்னென்ன காரியங்கள் என்னென்ன நாளில் பண்ணால் நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த பூரம் உத்தரம் அப்படிங்கிற காலகட்டங்களே கொஞ்சம் புதிய முயற்சிகள் அவாய்ட் பண்ணிடுங்க, வேண்டாம். அன்றைக்கி உத்திர நட்சத்திரத்து போது ஆணி திருமஞ்சனம் நடக்கும். நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையை பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும், வளர்ச்சியும் கொடுக்கும். அடுத்தடுத்த ஸ்டேஜில் நம்ம முன்னேறத்துக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அன்றைக்கி துர்காஷ்டமி கூட இருக்கும். அன்றைக்கி துர்கையை வழிபடுங்க, அதுவும் உங்களுக்கு கூடுதலாக சிறப்பை தரும். 27ஆம் தேதி சனி பிரதோஷம் அனுஷ நட்சத்திரத்தில் வரும். அன்றைக்கு கடன் இருந்த கடன் அடைக்கிறது வழி பண்ணுங்க. அந்த அபிஜித்து முகூர்த்தம் அப்படிங்கிற நாள் அந்த சனி அனுஷம் சேருது. அதனால் அன்றைக்கி கடன் அடைங்க. கடன் எவ்வளோ பெரிய மலை போல் இருந்தாலும் அப்படி பனி போல் கடன்னு அடைஞ்சு போயிடும். இப்போ சூக்ஷமாக இருக்குது, நம்மக்கிட்ட பயன்படுத்திக்கணும். குருவிடோ பார்வை அந்த சந்திரன் மேலே விழும். அனுஷம் கேட்டைனா கேட்டை நட்சத்திரம் அந்த மாதத்தின் பேர் ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்னு பேர், ஜேஷ்டை மாதம்னு பேர். அப்போ இது மேலே விழுது. பூராஷாடான் ஆஷாடம் மாதம்னு சொல்லுவான் வடநாட்டில். ஏன்னா ஆஷாட மாதம் அடுத்த மாதத்தில் வந்துடும், ஆடி மாதம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஒரு ஃபேக்டரை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது தனம் கொடுக்கக்கூடியது. உங்கள் ராசிநாதனே தனமாக தான் உட்கார்ந்துருக்கார். முயற்சியினால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே எவ்வளவு புதிய தொழில்களை செய்கிறீர்களோ அவ்வளவும் லாபம் உண்டு. முயற்சியை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனர்ஜைஸாக இருங்க. சொங்கியாக உட்காந்துடாதீங்க. பயணங்கள் லாபத்தை கொடுக்கும். வெற்றியாக இருக்காதீங்க. கொஞ்சமான டயத்தை பாருங்கள், பணத்தை பார்க்காதீங்க. டைம் ஃபேக்டர், டயத்தை பார்த்து வேலை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீணான இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டதை பார்க்குறத விட்டுட்டு உங்கள் தொழில் நிமித்தமாக விஷயங்களெல்லாம் பார்த்து முன்னேற்றத்துக்கான வழிகளை இந்த காலகட்டங்களில் நார்மலாக சொல்லுவோம், ப்ளூ டிக் ஆஃப் ஃபேஸ்புக் வேண்டாம், ப்ளூ டிக் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பாருங்கள், அங்கே உங்களுக்கு காசு வர ஆரம்பிக்கும். இதுதான் சூட்சமம். இந்த மாதத்தில் இதை மட்டும் நல்லா மனசில் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கான வெற்றியை 100% இந்த ஆனி மாதம் வெற்றியாக கொண்டு வந்துடும். அதனால் இந்த மாதத்தை நல்ல கோல்டன் மந்தாக நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிங்கன்னா நல்லது. அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நிச்சயம் உங்களுக்கு துணை நிற்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.